நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி நலம் காக்க. இந்த நிகழ்ச்சியின் மூலமா தினம்தோறும் நம்ம அன்றாட வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய நோய்களுக்கான காரணங்களும் அதற்கான தீர்வுகளும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்று நம்முடைய நிகழ்ச்சியில ஸ்பாண்டிலைசிஸ் குறித்து பார்க்க போறோம். நம்முடைய அனைத்து கேள்விகளுக்கும் ரொம்ப டீட்டெயில்டா பதிலளிப்பதற்காக வந்திருக்காங்க ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் இருந்து டாக்டர் வைஷ்ணவி அவங்க. உங்களுக்கு எந்தவித கேள்விகள் இருந்தாலும் உங்க டிவி ஸ்கிரீன்ல போயிட்டு இருக்க நம்பர் கால் பண்ணி மேம் கிட்ட உங்களுடைய டவுட்ஸை லைவா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ அங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க. ஓகே மேம். நம்ம நிகழ்ச்சியில தினம்தோறும் ஒரு டாபிக்ஸ் எடுத்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்று ஸ்பாண்டிலைசிஸ் குறித்து பார்க்க போறோம். ஸோ பொதுவா ஸ்பாண்டிலைசிஸ் அப்படின்னா என்ன, அதை பத்தி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். இப்போ ஸ்பாண்டிலைட்டிஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாலே நம்ம முதுகுத்தண்டுல வரக்கூடிய பிரச்சனைகள் தான். ஸோ முதுகுத்தண்டு அப்படின்னா அதுக்குன்னு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ நம்ம உடல்ல எப்படி ஒரு ஒரு உறுப்புகளுக்கும் ஒரு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்குதோ அதே மாதிரி எல்லா எலும்புகள், எல்லா ஜாயின்ஸ், இது மாதிரி முதுகுத்தண்டுகள் எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான பங்கு உண்டு. ஸோ அனைத்தும் ஒன்னா சேர்ந்து யுனைடெடோட வேலை ஒர்க் பண்ணாதான் நம்மளோட பாடி ஹெல்தியா இருக்குன்றது அர்த்தம். முதுகுத்தண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது அதுல என்ன முக்கியமான ஃபங்க்ஷன்னா, ஸோ நம்ம உட்கார்றது அண்ட் நடக்கிறது, பாடி மூவ்மெண்ட்ஸ், அசைவுகள் எல்லாமே பாடிக்குன்னு ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்கு. போஸ்டர் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாடிக்கான ஈக்குவலிபிரியம் நல்லபடியா மெயின்டைன் ஆகணும்னா முதுகுத்தண்டு நார்மலா இருக்கணும், ஃபங்க்ஷனிங் நார்மலா இருக்கணும் நமக்கு. ஸோ இன்ஃப்ளமேஷன் ஆஃப் vertebral column அதுதான் இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்பாண்டிலைட்டிஸ். ஸோ இதுல பிரச்சனைகள் எப்படி வரலாம்? இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. சில காரணங்கள் நாட் கிளியர்ன்ற அளவு கூட இருக்கலாம். பட் நார்மலா பேசிக்கா வரக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா முதுகுத்தண்டுல அந்த முதுகுத்தண்டு vertebra அப்படி சொல்றோம் இல்லைங்களா? ஸோ அதுல தேய்மானம் ஏதாவது ஆயிருந்தாலும் டீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தேய்மானம் ஆகியிருந்தால் பிரச்சனைகள் வரலாம். இல்லை அப்படின்னா ரெண்டு முதுகுத்தண்டுக்கும் நடுவுல டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஸ்பாஞ்ச் மாதிரி சப்ஸ்டன்ஸ் இருக்கு. இது ஒரு சாண்ட்விச் மாதிரின்னு வச்சுக்கலாம். ரெண்டு பிரெட்டுக்கு நடுவுல உள்ள ஸ்டப்ஸ் இருக்கும்ல, அதே மாதிரி அந்த முதுகுத்தண்டுக்கு நடுவுல அதோட லூப்ரிகேஷன்ஸ், ஷாக் அப்சர்வர் மாதிரி இருக்கும். ஸோ அது நமக்கு பேலன்ஸ்டா ஃபிளெக்சிபிலிட்டி நல்லபடியா இருக்கணும் தான் உள்ள ஒரு டிஸ்க் இருக்கு. ஸோ அந்த டிஸ்க்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகியிருந்தாலும், ஸோ அதுல உள்ள இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் லீக்கேஜ் ஆகியிருந்தாலும் பிரச்சனைகள் வரலாம். சில பேருக்கு இன்ஃபெக்ஷன் மூலியமாவும் வரலாம். இப்போ ஸ்பைன் டிபி அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ டியூபர்குலோசிஸ் ஆஃப் ஸ்பைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில இன்ஃபெக்ஷன் மூலியமாவும் நமக்கு முதுகுத்தண்டுல ப்ராப்ளம்ஸ். ஓகே மேம், தொடர்ந்து பேசலாம். நம்ம நிகழ்ச்சியில் ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம். ஓகே, அண்ட் நீங்க தொடர்ந்து சொல்லுங்க மேம். ஸோ சொல்லுங்க. ஸோ இன்ஃபெக்ஷன் மூலியமாவும் சில பேருக்கு வரும். அண்ட் அதே மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா வேற லைக் இன்ஜுரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சிடென்ட் சில பேருக்குலாம் ஆகும் இல்லைங்களா? ஸோ ட்ராமாட்டிக் ஸ்பாண்டிலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இந்த மாதிரி காரணங்கள், பெயின், மரத்தை புறத்தன்மை அந்த மாதிரி வந்தாலும் நம்ம முதுகுத்தண்டு பிரச்சனைகளை எடுத்துக்கலாம். மோஸ்டா பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா இந்த சயின்டிஃபிக் படி எடுத்து பார்க்கும்போது பெண்கள் அதிகமா அந்த மாதிரியோட நிக்க போற ஸ்டேஜ்ல மெனோபாசல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த ஸ்டேஜ் நிறைய பேர் எஃபெக்ட் ஆறாங்க. அது ஆஸ்டியோபோரோசிஸ் கண்டிஷன், அதுல போன் மாஸ் டென்சிட்டி குறைவு இருக்கிறதுனால எஃபெக்ட் ஆகிற கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ கண்டிப்பா கேட்க வந்த கேள்விகள் இதுதான். இதற்கான காரணம் என்ன கேட்க நீங்களே ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருந்தீங்க. ஒரு காலர் கிட்ட பேசிட்டு தொடர்ந்து பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேம், உங்க பெயர் சொல்லுங்க. நான் ஊட்டில இருந்து சித்ரா பேசுறேன் மேம். ஓகே சித்ரா, உங்களுடைய கேள்விகளை கேளுங்க, டாக்டர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க மேம். எனக்கு ஜூன்ல இருந்து ஜூலை வரைக்கும் 1.5 மாசம் எனக்கு பீரியட்ஸ் ஆச்சுங்க மேம். சரி. பாத்தீங்கன்னா ஹெவி ப்ளீடிங் போயிட்டு இருந்துச்சுங்க மேம். ஓகே. அதுக்கப்புறம் டாக்டர் பார்க்கும்போது அது நிக்கிறதுக்கு டேப்லெட் கொடுத்தாங்க மேம். சரிம்மா. அந்த ஹெவி ப்ளீடிங் போனதுக்கு அப்புறங்க மேம் எனக்கு இந்த முதுகு இது வலி இருக்குங்க மேம். எனக்கு முட்டுல வலி இருக்குதுங்களா? ஆமாங்க மேம். உட்காரும் போது ஸ்டார்டிங்ல வலிக்குதுங்க மேம். உட்காரும் போது ஸ்டார்டிங்ல வலிக்குதுங்க, அப்புறம் நார்மல் ஆயிருதுங்க. சரி. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் படுக்கும் போது எந்த பெயின் இல்லைங்க மேம். வேலை செய்யும் போது எந்த பெயின் இல்லைங்க மேம். உட்காரும் போது அது புத்தர மாதிரி இருக்குங்க மேம். அந்த உட்காரும் போது ஸ்டார்டிங்ல வலிக்குதுங்க மேம். ஓகேம்மா, உங்களுக்கு என்ன வயது ஆகுதுமா இப்போ? எனக்கு 21 மேம். சரி. ஓகே ஓகே. ஸோ முன்னாடிலாம் உங்களுக்கு அந்த மாதவிட கரெக்டா வந்துட்டு இருந்தீங்களா? அந்த சுழற்சி ஃப்ளோ நார்மலா இருந்ததுங்களா? இர்ரெகுலர் பீரியட்ஸ் தாங்க மேம். 3 மாசத்துக்கு ஒரு டைம், 4 மாசத்துக்கு ஒரு டைம் தான் எனக்கு பீரியட்ஸ் ஆகும் மேம். அப்படி ஆகும்போது எனக்கு ஹெவியா ப்ளீடிங் போகும் மேம். ஓகே ஓகே, ஷுவர்மா. சரி, நான் உங்களுக்கு டவுட்ஸ் நான் சொல்றேன். ஆக்சுவலி உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அதனால மாதவிடாய் சுழற்சி கோளாறு இருக்கு. அதோட சேர்த்து அந்த உதிரப்போக்கு ஃப்ளோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த டியூரேஷனும் 1.5 மந்த்ங்கிறது அதிகமான டியூரேஷன் தான். ஸோ நிறைய பேருக்கு 3 months அந்த மாதிரியும் வருது. பட் இருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கண்டிஷன் முழுக்க முழுக்க ஹார்மோன்ஸ்னால வரக்கூடிய பிரச்சனை தான். ஸோ அது ஹார்மோன்ஸுக்கு பேலன்ஸ்டா கொண்டு ஹோமியோபதி மெடிசன்ஸ்ல பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு அந்த ப்ளீடிங் அதிகமா போனதால பாடியோட வீக்னஸ்னாலேயும் உங்களுக்கு அந்த ஜாயிண்ட் பெயின் அந்த மாதிரி விஷயங்கள் வரலாம்.
ஸோ ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்துக்கிற போது ஹார்மோன் பிரச்சனைகளும் நார்மலைஸ் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு சைட் சிம்டம்ஸ் ஆன இந்த பாடி பெயின், அந்த முட்டு வலி, அந்த ஜாயிண்ட் கம்ப்ளைண்ட் சொன்னீங்க இல்லையா, அதுவும் சரியாகும். கவலைப்பட வேண்டாம். பிகாஸ் 21 இயர்ஸ் அப்படின்னால கிட்டத்தட்ட வந்து அந்த சைல்ட் பேரிங் ஏஜ் இதெல்லாம் உங்களுக்கு ஸ்டார்டிங் பீரியட் இதுதான். ஸோ நீங்க இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் கரெக்டாக சரி வர எடுத்துக்கிட்டீங்கன்னா பின்னாடி வரக்கூடிய பக்க விளைவுகள்ல இருந்து நீங்க பார்த்துக்கலாம். கவலைப்பட வேண்டாம். ஓகே, ரொம்ப நன்றி சித்ரா மேம் கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. அண்ட் மேம் நம்ம பேசிட்டு இருந்தது வந்து பெண்களுக்கு வந்து மெனோபாஸ் அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு வந்து அந்த வலி இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க. பொதுவா ஒரு கொஸ்டின் கேட்குறேன், இந்த பிரச்சனையில பாதிக்கப்படுறவங்க ஆண்கள் அதிகமா பெண்கள் அதிகமா? ஓகே, ஸோ இது வந்து ஒரு குழப்பமா தான் இருந்துருக்கு. இல்லை மோஸ்டா பார்த்தோன்னா வந்து 2 பேருமே அஃபெக்ட் ஆகுங்க. 2 பேருக்கும் ஒரு வகையான காசஸ் இருக்கும். இப்போ ஒர்க் போகிற ஜென்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, ஈவன் விமனும் ஒர்க் போறாங்க. இருந்தாலும் ஒரு சில பேருக்கு அந்த ப்ரொஃபஷன் இருக்கும் இல்லைங்களா, ரொம்ப நேரம் சிஸ்டம் முன்னாடி உட்காந்து ஒர்க் பண்ணுவாங்க. இல்லை சில பேர் வெயிட் தூக்கும், அதாவது லோட்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போவாங்க. ஸோ கழுத்துல வந்து வெயிட் வச்சுட்டு போற மாதிரி இருக்கும். இல்லை லாங் ஸ்டாண்டிங்கா நின்றுட்டே போற மாதிரி ஆக்குபேஷன் அது மாதிரி இருக்கும். மோஸ்டா 2 பேரும் எஃபெக்ட் ஆகிறாங்க. பட் வந்து அந்த காரணம் ஏதாவது இருக்கலாம், அந்த எக்ஸ்டர்னல் எக்ஸ்போஷர்ஸ் ஏதாவது இருக்கிறதுனால கூட அது மாதிரி வரலாம். ஸோ அதுதான் டிஃபரன்ஷியேஷன் பண்ணிக்குவாங்க. ஸோ இன்கேஸ் வந்து ஃபீமேல் அப்படின்னா வந்து முக்கியமாக வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் குறைபாடுனால இந்த மாதிரி கால்சியம் குறைபாடுனாலையும் வரலாம். ஆண்களுக்கு வந்து கம்பேர் பண்ணும்போது சில சுச்சுவேஷன்ஸ் இருக்கும், காரணங்கள் நிறைய இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி மெடிசன்ஸும் இருக்கு. ஓகே, அண்ட் பொதுவா ஸ்பாண்டிலைசிஸை பொறுத்த வரைக்கும் இதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும், இதை பத்தி தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம் மேம், உங்க பெயர் சொல்லுங்க. ஈரோட்ல இருந்து நான் கவிதா பேசுறேங்க. ஓகே கவிதா, உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. மேடம், எனக்கு வந்து கால் முட்டியில வந்து அடிபட்டதுனால ஜவ்வு மைல்டா கிழிஞ்சிருக்குன்னு சொல்லி எம்ஆர்ஐ பார்த்துட்டு சொன்னாங்க. ஓகே, அது வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகேம்மா, சரி. ஆனா வந்து எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குங்க. மைல்டா தான் கிழிஞ்சிருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனா டெய்லி வலி இருக்கிறது இல்லைங்க, எப்பயோ ஒரு டைம் வலி வருதுங்க. அப்படி வர சாப்பிட்டா வலி நிக்குதுங்க. ஓகே, எப்படி பண்ணலாமா என்ன? ஓகேம்மா, வலி மட்டும் இருக்குதுங்களா இல்ல மரத்து போற தன்மை, இல்ல வந்துட்டு உங்களுக்கு அந்த இடம் சில்லாருது, வீக்கம் அப்படி ஏதாவது இருக்குங்களா உங்களுக்கு? வீக்கம், மரத்து போறது அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. ஆனா எம்ஆர்ஐ பார்த்ததுக்கு மைல்டா கிழிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகேம்மா, சரி. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து போஸ்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்ஜுரி வந்து இருக்கு. இப்போ நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி போஸ்ட் ட்ராமாட்டிக் இன்ஜுரின்னு கூட வச்சுக்கலாம் உங்களோட கண்டிஷன். ஸோ என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து பெயின் வந்து அப்பப்போ வருது அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இந்த ஜவ்வு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கு, ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து வீக்கம், மரத்து பொறுத்தன்மை, அந்த ரேடியேட்டிங் பெயின் அந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் இன்னும் வந்து உங்களுக்கு வரல. ஸோ இந்த ஸ்டேஜ்ல இருக்கும் போது ஹோமியோபதி மெடிசன்ஸ் இருக்கும்போது கண்டிப்பா அந்த ஜவ்வுக்கான ஃபங்க்ஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் வித் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ். ஸோ அதனால நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நோய் போகாத மாதிரி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாமா ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கிறது மூலமா நல்ல தீர்வு உங்களுக்கு இருக்கு. கவலைப்பட வேண்டாம். ஓகே, ரொம்ப நன்றி மேம் கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. நிகழ்ச்சியில் அடுத்த காலர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. அதான் கோமதி பேசுறேன், திருநெல்வேலியில இருந்து. ஓகே கோமதி மேம், உங்களுடைய கேள்விகளை கேளுங்க, டாக்டர் இருக்காங்க. எனக்கு இப்ப சிசேரியன் பண்ணி பேபி எடுத்திருக்கோங்க. ஓகே, அதனால பேக் பெயின் ரொம்ப இருக்கு. காலையில நைட்டு படுத்தோம்னா காலையில எந்திரிக்கவே முடியல, அந்த அளவுக்கு வலி இருக்கு. ஓகேம்மா, சரி. ஓகே, உங்களுக்கு டெலிவரி எப்போ ஆச்சு? டெலிவரி ஆகி இப்போ 6 months ஆகுது. ஓகே, ஓகே. நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம். இது வந்து போஸ்ட் சிசேரியன் செக்ஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய வலி தான். இப்போ நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி முதுகுத்தண்டு பிரச்சனைகளுக்கு ஃபீமேல், அது பெண்களுக்கு இது ஒரு காரணம் தான். ஏன்னா வந்து அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல அனஸ்தீசியா இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ மோஸ்ட் அதனால என்ன பண்ணுவோம்னா நம்மளுக்கு பெயின் வரக்கூடாது, கஷ்டங்கள் வரக்கூடாதுன்னு கொஞ்சம் பாடி வந்து ரெஸ்டிங் பொசிஷன்ல மோஸ்ட்டாக வச்சுக்கிறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா வந்து ஜாயிண்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஃபிளெக்சிபிலிட்டி குறையறதுனால வலி வரலாம். ஸோ ஒரு 6 months to 8 months ஈவன் 1 year வரைக்கும் கூட சிசேரியன் பண்ணதுக்கு அப்புறம் பெண்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் நார்மலா இருக்கும். ஸோ நீங்க கவலைப்பட வேண்டாம். மைல்டரா மூவ்மெண்ட்ஸ் பாடியில வந்து கொடுத்துட்டே இருங்க. அண்ட் உணவுகள் பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமான கால்சியம் அண்ட் அயன் சத்து உள்ள உணவுகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை நீங்க வெளில வெளில வந்துக்கலாம். ஓகே, ரொம்ப நன்றி மேம் கால் பண்ணதுக்கு. அண்ட் மேம் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா. அண்ட் நிகழ்ச்சியும் தொடர்ந்து பாருங்க. தென் மேம் இதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம், தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க. நான் என் பேர் ரமேஷ் மேடம், பெங்களூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, உங்களுடைய கேள்விகளை கேளுங்க ரமேஷ். மேடம், எனக்கு சென்னையில 2013 செப்டம்பர் 28 எனக்கு சர்ஜரி பண்ணாங்க மேடம். என்ன சர்ஜரி பண்ணிருக்காங்க சார்? ஃபைனல் கார்ல மேடம். ஓகே, ஓகே, சரி. ஓகே, ஒரு வருஷத்துக்கு ஆயிடுச்சு. இன்னும் கீழே உட்கார முடியல, சேர்லயே உட்கார்றேன், கட்டிலே உட்கார்றேன் மேடம். ஏஜ் 27 மேடம் எனக்கு. ஓகே சார், என்ன ரீசனுக்காக சர்ஜரி பண்ணாங்க சார் ஸ்பைனல் கார்ட்ல? அதுல L4ல ஒரு இன்ஜுரி ஆயிருக்கு, அது பெண்டா இந்த மாதிரி இருந்துச்சு மேடம். சரிங்க. சர்ஜரி பண்ணாங்க மேடம். ஓகே,
இப்போ நீங்க மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா அதுக்காக? ஆஃப்டர் சர்ஜரிக்கு அப்புறம் இப்போ நீங்க மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா? தான் இருக்கேன் மேடம். ஓகே. இதனால வலது கால்ல முட்டியில ரொம்ப வலி இருக்கு மேடம். இடுப்புல இருந்து முட்டி வரைக்கும் இருக்கு. சரி, ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலி உங்களுக்கு வந்து ஸ்பைனல் கார்ட்ல வந்து இன்ஜுரி ஆயிருக்குன்னு சொல்லிருக்கீங்க. ஸோ அதனால சர்ஜரி பண்ணியிருக்காங்க. ஸோ மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருந்தாலும் பட் பெயின் இருந்துட்டே தான் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்பைனல் கார்டில் ஈவன் ஆஃப்டர் சர்ஜரியும் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் டிஸ்கம்ஃபர்ட் வந்து ஃபீல் பண்றாங்க. என்ன ரீசன் அப்படின்னா முதுகுத்தண்டு வந்து நமக்கு பொசிஷனுக்கு வந்து உதவும் அப்படின்னு சொல்றோம். ஸோ வந்து நம்மள டெய்லி ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது உட்கார்றது, படுக்கிறது, நடக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாம அவாய்ட் பண்ணாம இருக்க முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா அந்த வீக்னஸ்னால பெயின் இன்னும் அதிகமாயிட்டே தான் உங்களுக்கு போயிட்டு இருக்கும். அதோட சேர்ந்து நீங்க சொன்ன மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும். லைக் வந்து இடுப்புல இருந்து கீழே கால் நோக்கி இறங்கி வருது, அந்த மாதிரி சிம்டம்ஸ் ரேடியேட்டிங் பெயினும் கண்டிப்பா வந்து இருக்கும். ஹோமியோபதி மெடிசன்ஸ்ல இந்த வீக்னஸை வந்து அந்த இன்ஜுரினால வந்து வீக்னஸ் ஆஃப்டர் சர்ஜரி வந்து வீக்னஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் சார். மெடிசன்ஸ் மூலியமா நிறைய உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ரொம்ப நன்றி ரமேஷ் சார் கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நிகழ்ச்சியில் அடுத்த காலர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம், உங்க பெயர்? என் பேர் கண்ணாபாபுங்க. நான் சேலத்துல இருந்து பேசுறேங்க. எனக்கு வயசு 40 ஆகுதுங்க. ஓகே சார், உங்க கேள்விகளை கேளுங்க. எனக்கு ரைட் சைடு கை தூக்க முடியலைங்க. தலைக்கு மேல பட்டன் போட முடியல. ஏதாவது சாப்பிடும் போது கையில இருந்து கீழே விழுந்துருது. ஓகே சார், ஓகே. சார் உங்களுடைய டிவி வால்யூம் முழுமையா குறைச்சிட்டு உங்களுடைய கேள்விகளை கேளுங்க சார். ஹலோ சார், கேக்குதா? உங்க லைன்ல ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. சார், ரைட் சைடு கையை எதுவுமே சாப்பிட முடியல, பட்டன் போட முடியல, தலை சீவ முடியல, ஒரு சொம்பு டம்ளர் கூட கையில எடுக்க முடியல, தானாவே கீழே விழுந்துருது. நான் வந்து டூரிஸ்ட் டிரைவரா இருக்கிறேன். நான் ஒரு 20 வருஷமா டிரைவிங் தான் இருக்கிறேன். 20 years தான். அப்ப டாக்டர் போய் MRI ஸ்கேன் போய் எடுத்து ஜிஹெச்லயும் போய் பார்த்தேன். டாக்டர் போய் பார்த்தேங்க. பின்னால முதுகு தண்டில் எலும்பு வந்து நசுக்கிட்டு இருக்கு நரம்பு அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. அது என்ன பண்றதுங்க? அது பிசியோதெரபி பண்ணுங்க கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு ஃபீலிங்ஸ் எல்லாம் நரம்பு மறுத்து போற மாதிரி எல்லாம் இருக்குதுன்னா அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. மறுத்தெல்லாம் போல, கையெல்லாம் 2 கையுமே நல்லா தான் இருக்குது, கால் நல்லா தான் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு வந்து முதுகு தண்டுல பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சர்வைக்கல் ரீஜன்ல மோஸ்ட் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு. அது என்னன்னா கழுத்து முதுகு தண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல. ஸோ அந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கும் போது அந்த நரம்பு வந்து கம்ப்ரெஷன், இப்போ நீங்க சொல்லி இருக்க மாதிரி அந்த அழுத்தம் நர்வுக்கு இருக்குன்னா அந்த நரம்போட்டம் எவ்வளவு தூரம் வந்து சப்ளை ஆறதோ நம்ம பாடியில அந்த ரீஜன் வரைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு பெயின் இருக்கிறது இயல்பான விஷயம் தான். பிகாஸ் நர்வ் சப்ளைங்கிறது வந்து பாடிக்கு ரொம்ப அவசியம் இல்லையா? ஸோ இந்த கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜ் போக போக சிம்டம்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறுபட்டு வேறுபட்டுட்டே தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி லெவல்ல இருக்கு? இந்த கை வந்து தூக்க முடியாது எனக்கு. அதுதான். ஆமா ஆமா. எஸ். ஸோ அதனால தான் வந்து ஃபர்ஸ்ட் பெயின்ல ஆரம்பிச்சு இப்போ வந்து மூவ்மெண்ட்ஸ் ரெஸ்ட்ரிக்டா இருக்கு உங்களுக்கு. ஸோ தட் வந்து கையை வந்து ஒரு லெவலுக்கு மேல தூக்க முடியல. ஸோ நீங்க சொன்னீங்க பட்டன் போட்டுல கடினமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லெவலுக்கு டிசீஸ் போறதான ஒரு அறிகுறி தான். ஸோ இந்த சிம்டம் வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸ்ல சரி பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஜாயிண்ட் ஃபங்க்ஷனிங், அந்த தேய்மானம் ஆயிருக்கு இல்லை வந்து அந்த நர்வ் கம்ப்ரெஷன் ஆயிருக்குன்னா அதோட சிம்டம்ஸ் வைஸ் வரக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸ்ல கொடுக்க முடியும் சார். ஸோ ஹோமியோகேர் இன்டர்நேஷனலுக்கு நீங்க ரிப்போர்ட்ஸ் எதுவும் இருந்தால் எடுத்துட்டு வரலாம். அண்ட் உங்களோட அட் பிரசன்ட் ஸ்டேஜஸ் வச்சு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு சிம்டமேட்டிக் ரிலீஃப் கண்டிப்பா இருக்கும். ஓகே மேம், அந்த ஸ்பாண்டிலைசிஸ் குறித்து வந்து கேட்ட கேள்விகள் வந்து அதிகமா ஆண்களா பெண்களா பாதிக்கப்படுறது சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கழுத்து எலும்பு தேய்மானம் வந்து நிறைய பேர் இதனாலேயும் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதை பத்தியும் கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்லுங்களேன். ஷூர், ஓகே. ஸோ கழுத்து எலும்பு தேய்மானம்னா cervical spondylitis அப்படின்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா, நான் மதுரான் தமிழ்ச்செல்வன் பேசுறேன். ஓகே சார், டாக்டர் இருக்காங்க. மதுரான் தமிழ்ச்செல்வன் பேசுறேன். ஓகே, ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. ஹலோ, சொல்லுங்க சார், உங்களோட சந்தேகம் என்ன? அம்மா, இப்ப அந்த சிறுநீர கல் அகற்றுவதற்காக முதுகுல வந்து ஒரு ஊசி போடுவாங்க மருத்துவமனைகள்ல, பாத்துருக்கீங்களா சார்? கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. அதாம்மா, இந்த சிறுநீர கல் எடுக்கிறதுக்காக மருத்துவமனைகள்ல பார்த்தா ஊசி போடுவாங்க முதுகு பகுதியில. சரி, ஓகே. அது வந்து அந்த முதுகு தண்டத்தை பிற்காலத்தில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரி ஏன்னா சூழ்நிலை ஏற்படுமா? ஓகே சார். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்குங்களா சிறுநீர்கள்? அது மாதிரி நிறைய பேர் பண்றாங்க. நான் ஒரு பொதுநல கருத்தா தான் இதை கேட்கறேன், ஏன்னா மற்றவர்கள் சொல்றதுக்காக. ஓகே ஓகே சார். ரொம்ப எமர்ஜென்சியான கண்டிஷன், அதாவது வந்து மெடிக்கல் ரொம்ப எமர்ஜென்சி தேவைன்னா அது மாதிரி போட்டுக்கலாம். பட் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா போறது அவாய்ட் பண்ணும். ஏன்னா ஃப்ரீக்வெண்டா போட அந்த முதுகு தண்டு இல்லை பின்னாடி பேக் மசில்ஸோட ஃபங்க்ஷனிங் வந்து குறைய ஆரம்பிக்கிறதுனால ஓவர் ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெஸ்னாலையும் பிற்காலத்துல கம்ப்ளைண்ட்ஸ் வரலாம். தேவைக்கு ஏற்ப இருக்கும் போது பிரச்சனை கிடையாது. அது அளவுக்கு அதிகமா யூஸ் பண்ணாதான் கம்ப்ளைண்ட்ஸ் வருது. ஓகே, ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு. ஒரு பொதுவான கேள்வி வந்து அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த காலர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ,
வணக்கம், உங்க பெயர்? கோயம்புத்தூர்ல இருந்து நித்யா பேசுறேங்க மேடம். ஓகே நித்யா, டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. ஓகே. அதாவது மேரேஜ் ஆகி 1 இயர் ஆயிடுச்சு. ஓகேம்மா, சரி. பாத்தீங்கன்னா 2 டைம் கன்சீவ் ஆகி அபார்ஷன் மேடம். ஓகே. பாத்தீங்கன்னா டாக்டர் ரெண்டாவது கன்சீவ் ஆகிறப்பதான் தெரிஞ்சு பைகார்னட் யூட்ரஸ் சொல்லி ரெட்டை கர்ப்பப்பை ஆயிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்க. ஓகே. இந்த மாதிரி அபார்ஷன் ஆகுங்கிற மாதிரி சொல்றாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. 2 டைம் கன்சீவ் ஆகி அபார்ஷன் ஆயிடுச்சு. அதாவது இன்னொரு டைம் பார்க்கலாம், இல்லைன்னா கர்ப்பப்பை ஆபரேஷன் பண்ணி ஒத்த கர்ப்பப்பை ஆக்கணுங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிங்க. இந்த மாதிரி உள்ளவங்க நல்லபடியா குழந்தை பிறந்துக்கு இன்னும் ஆபரேஷன் பண்ணாம கேட்கலாம்னு ஃபோன் பண்ணியிருந்தோம் மேடம். ஓகேம்மா, சரி. ஓகே. ஸோ உங்களுக்கு திருமணமாகி 2 வாட்டி கன்சீவ் ஆகிட்டு அண்ட் அபார்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த அபார்ஷனுக்கு ஹேபிச்சுவல் அபார்ஷனுக்கு முக்கியமான காரணம் அந்த யூட்ரஸோட அமைப்பு தான். பிகாஸ் எதனால அப்படின்னா கர்ப்பப்பை அதோட ஸ்ட்ரக்சர் அந்த பிரெக்னன்சிக்கு தாங்கிக்கிற கெப்பாசிட்டி ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லைங்களா. ஸோ அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் வேறுபடும் போது கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய இம்ப்ளான்ட் ஆன அந்த எம்ப்ரியோஸால சரியான பீரியட்ல growth வரலன்னா இட் லீட்ஸ் டு அபார்ஷன். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல கொஞ்சம் கவனமா அந்த பிரெக்னன்சியை கேரி ஓவர் பண்ணீங்கன்னா சேஃபர் சைட்ல இருக்கும். பட் ஆப்ரேஷன்ஸும் அது மாதிரி இருக்கு. ஸோ அந்த பைகார்னேட் அதை கிளியர் பண்ணிட்டு சிங்கிள் யூட்ரஸ்க்கும் மாத்துவாங்க. பட் அப்படி மாத்திட்டீங்க அப்படின்னாலும் கன்சீவ் ஆயிட்டு கொஞ்சம் பிரெக்னன்சியை சேஃபரா நீங்க பாத்துக்கிறது நல்லதுதான். ஸோ ஏன்னா அது ஃப்ரீக்வெண்டா டாக்டர் செக்அப் அண்ட் யூஎஸ்ஜி ஸ்கேன்ஸ் இது மாதிரி எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. ஹோமியோபதி மெடிசன்ஸ்லையும் இதுக்கு நம்ம இது ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் ஆஃப்டர் சர்ஜரி கூட வந்தீங்கன்னா உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ஆஃப் த எக் அந்த யூட்ரஸ்ல வரக்கூடிய அந்த இம்ப்ளான்டேஷனை ஸ்ட்ரெங்தனிங் பண்ணிக்கலாமா, கவலைப்பட வேண்டாம். ஓகே, ரொம்ப நன்றி மேம் கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க அண்ட் நீங்க ஸ்ட்ரைட்டா போய் கன்சல்ட் பண்ணுங்க. உங்க டிவி ஸ்கிரீன்ல உங்களுடைய நம்பர் ஸ்க்ராலிங்ல போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா போய் கன்சல்ட் பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த காலர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். உங்க பெயர்? என் பேரு தனலட்சுமி. எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? காஞ்சிபுரத்துல இருந்து. ஓகே மேம், டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. ஹலோ மேம். சொல்லுங்கம்மா. வணக்கம். என் பேர் தனலட்சுமி மேம். நான் காஞ்சிபுரத்துல இருந்து கால் பண்றேன். ஓகே. எனக்கு வெள்ளப்படுதுங்க மேம், அதுக்கு என்ன பண்றது? ஓகே. என்ன ஏஜ் உங்களுக்கு? புரியல. வயது என்னம்மா? உங்களோட வயது என்ன? எனக்கு 19 ஆகுது. ஓகேம்மா, சரி. வெள்ளப்படுறதுனால ஏதாவது கஷ்டம் லைக் ஸ்மெல் அதிகமா இருக்கு, இல்ல அரிப்பு கம்ப்ளைண்ட்ஸ், எரிச்சல் அது மாதிரி ஏதாவது இருக்குங்களா? அப்படி எதுவும் அவ்வளவு கிடையாது. எப்பயாச்சும் ஒரு டைம் வலிக்கும், எரிச்சல் இருக்கும். சரி. ஓகேம்மா. ஓகே, நோ ப்ராப்ளம். ஆக்சுவலி இது வெள்ளப்படுறது நார்மலாவே எல்லா பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அது நம்மளோட ஒரு சேஃப்டி பேரியர்னு கூட சொல்லலாம். பெண்கள் எல்லாருக்குமே இருக்கும் ஒயிட் டிஸ்சார்ஜ். பட் ஆனா அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ்னால சில பேருக்கு இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஹெபிச்சுவல் அது மாதிரி இரிட்டேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா இன்ஃபெக்ஷனும் ஒரு காரணம் அதுக்கு. ஸோ ஃப்ரீக்வெண்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு டெஸ்ட், அதாவது இன்ஃபெக்ஷன் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கோங்க. பட் இந்த அடலசன்ஸ் ஏஜ்ல இது காமனான விஷயம் தான். ஸோ ஹைஜீனிக் மெஷர்ஸ், அதாவது செல்ஃப் ஹைஜீனிக் மெஷர்ஸை நீங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட்ஸை இந்த ஸ்டேஜ்ல நீங்க சரி பண்ணிக்கலாம். நிறைய வாட்டர் இன்டேக், ஸோ கிளீனிங் மெக்கானிசம் அதெல்லாம் கொஞ்சம் நார்மலா இருக்கும்போது இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் பத்தி நீங்க பயப்பட வேண்டாம். ஓகே, ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. அண்ட் மேம், கழுத்து எலும்பு தேய்மானம் பத்தி நம்ம பேச ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். ஸோ அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்லுங்க. ஓகே. ஸோ சர்வைக்கல் ஸ்பாண்டிலைசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னா முதுகு தண்டை பொறுத்த வரைக்கும் மேலேருந்து ஆரம்பிச்சு கீழே வரைக்கும் நமக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் அது. ஸோ முதுகு கழுத்துல ஆரம்பிச்சு கீழ் இடுப்பு வரைக்கும் குட்டி டைல் ப்ராசஸ் வரைக்கும் அது எக்ஸ்டெண்ட் ஆகுது. மோஸ்டா முதுகு தண்டுல பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2 பகுதியில தான் மோஸ்டா வரும். ஒன்னு பார்த்தோம்னா நம்மளோட கழுத்து எலும்புல காமனா வரும். அண்ட் நெக்ஸ்ட் பார்க்கும்போது நம்மளோட கீழ் முதுகு தண்டு, சர்வைக்கல் லம்பார். ஓகே, தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். உங்க பெயர்? சோமசுந்தரம், கோயம்புத்தூர். ஓகே சார், உங்களுடைய கேள்விகளை கேளுங்க, டாக்டர் இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க. 6 மாசமா இடுப்பு வலி இருந்தீங்க. என்ன சார்? 6 மாசமா இடுப்பு வலி இருக்குது. எம்ஆர்ஐ எடுத்தோம். ஓகே. டிபி இருக்குன்னு சொன்னாங்க. எலும்பு அந்த இதுல ஜாயிண்ட் L4 L5ல டிபி இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சரி. அப்புறம் 6 மாசம் மாத்திரை எடுத்துருக்கு. அப்புறம் ஜாயிண்ட் எல்லாம் வலி, எல்லாருக்கும் வலி, தோள்பட்டை எல்லாம் வலி, ரொம்ப இதா இருக்கு. உட்கார்ந்து வருது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ட்ரீட்மெண்ட் என்ன இருக்குங்களா? ஓகே. ஓகே சார், என்ன வயது சார் உங்களுக்கு ஆகுது? எனக்கு 53 ஆகுது. சரிங்க சார். ஓகே. ஸோ உங்களுக்கு டிபி ஸ்பைன், இது பாட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன அப்படின்னா நம்மளோட முதுகு தண்டுல சில பேருக்கு இன்ஃபெக்ஷன் மூலமா இல்லை பாக்டீரியாஸ் எஃபெக்ட் ஆகுது அப்படின்னா நம்ம எதிர்ப்பு சக்திக்கு அது பேர் பண்ணிக்க முடியாத ஒரு டைம்ல தான் அது இன்ஃபெக்ஷனா மாறும். ஸோ நீங்க சொன்ன இந்த டிபி ஸ்பைன் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் வலியோடு சேர்ந்து
சில பேருக்கு வந்து அந்த இடத்துல ஆப்சஸ் ஃபார்மேஷன் அது மாதிரி கூட வரலாம். ஹோமியோபதி மெடிசன்ஸ்ல நீங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். பிகாஸ் மெடிசன்ஸ் வந்து உங்களோட அந்த டிபில டிபி இல்ல அந்த ஸ்பைன்ல வரக்கூடிய விஷயத்த மட்டும் ஹெல்ப் பண்ணாது. பாடிக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு நல்லா மெடிசன்ஸ் ஹோமியோபதி ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால நீங்க வந்து கோயம்புத்தூர்ல இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, ரிப்போர்ட்ஸ் வச்சிருக்கீங்கன்னா கோயம்புத்தூர் பிரான்ச்க்கு எடுத்துட்டு போய் அது டீடைல் காமிக்கும் போது உங்களோட ஸ்டேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்க ஹெல்ப் பண்ண முடியும் சார், பயப்பட வேண்டாம். ஓகே, ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு. கோயம்புத்தூர்லயும் வந்து பிரான்ச் இருக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்க டிவி ஸ்கிரீன்ல நம்பர்ஸ் போயிட்டு இருக்கு, நீங்க கால் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா போய் நீங்க கன்சல்ட் பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த காலர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பெயர்? என்னோட பேர் சிந்து. எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? நான் சேலம் மாவட்டம் மேட்டூர்ல இருந்து பேசுறேன். ஓகே சிந்து, டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. ஓகே. ஹலோ மேம். சொல்லுங்கம்மா. வணக்கம். எனக்கு வந்து 2 குழந்தை இருக்கு மேம். இப்போ 2வது பையனுக்கு வந்து 1 வருஷம் 3 மந்த் ஆகுது. ஓகே. எனக்கு வந்து சிசேரியன்ல தான் குழந்தை பிறந்தது. சரி. இப்போ பாத்தீங்கன்னா அது பண்ணதுல அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு இந்த மாதிரி இல்ல, ரைட் லெக்கும் ஹிப்பும் ஜாயின் ஆகுது இல்லைங்களா, அந்த இடம் பாத்தீங்கன்னா உட்காரப்பையும் சரி திரும்புறப்பையும் சரி ரொம்ப பெயினா இருக்கு. நானும் 2-3 டாக்டர் பார்த்துட்டேன், பட் எனக்கு எதுவும் கியூர் ஆன மாதிரி தெரியல. ஓகே ஓகே. ரொம்ப ப்ராப்ளம் இருக்கு மேம். இது கால் வலின்றதுனால நடக்கிறப்போ இப்படி கீழே குமிஞ்சு எதுனா பண்றது கூட டக்கு நம்ம கால் வராத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஓகே ஓகே. சோ இது எவ்வளவு வருஷமா இருக்குன்னு சொன்னீங்க நீங்க இந்த கம்ப்ளைண்ட்ஸ்? இது மேம் எவ்வளவு வருட காலமா இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க? இப்போ ஒரு 8 மந்த்தா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கு. ஓகே, நோ இஷ்யூஸ்மா. ஆக்சுவலி நீங்க சொல்றது வந்து ஷாட்டிகா மாதிரி இருக்கு. என்ன அப்படின்னா நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த இடுப்பு கீழே உட்காரத்துக்கும் சைடு பார்ட்லயும் வந்து உங்களுக்கு அந்த பெயின் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால தான் ஒரு சைடுல மட்டும் உங்களுக்கு இருக்கு. என்ன அப்படின்னா வந்து ஷாட்டிகா நர்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான நர்வ் இருக்கு நம்மளோட கீழ் முதுகு, அதாவது லோ பேக்ல வந்து அந்த நர்வ் வந்து இருக்கும் உங்களுக்கு. சில பேருக்கு அந்த முதுகுல தண்டு அல்லது எலும்புகள் ஜாயிண்ட் வந்து போன்ஸ் வீக்கா இருக்கு அப்படின்னா சைட்ல வரக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கும். ஸோ மோஸ்ட்லி ஷாட்டிகா நர்வ் வந்து எஃபெக்ட் ஆகிறதுனால ரேடியேட்டிங் பெயின் உங்களுக்கு இருக்கு. ஸோ அந்த சைடு மட்டும் ஸ்ப்ரெட் ஆகுது, பாதம் வரைக்கும் வருது, நடக்கும்போது கடினமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த கம்ப்ளைண்ட்ஸ் ஃபீமேலுக்கு ரொம்ப ரொம்ப காமனான விஷயம். ஸோ ஹோமியோபதி மெடிசன்ஸ்ல வந்து ஷியாட்டிகா கம்ப்ளைண்ட்ஸ் இதனால வரக்கூடிய ஃபியூச்சர் கம்ப்ளைண்ட்ஸ் காம்ப்ளிகேஷன்ஸையும் நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ரெகுலரைசேஷன் ஆஃப் மெடிசன்ஸ் மட்டும் கொஞ்சம் அவசியம். ஸோ ரெகுலராக நீங்கள் மெடிசன்ஸ் எடுக்கும் போது சிம்டம்ஸ் இருந்து வெளியில் வந்துக்கலாமா? ஓகே ஓகே, ரொம்ப நன்றி மேம் கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நிகழ்ச்சியில் அடுத்த காலர். வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பெயர்? என் பேர் மணிமேகலை பேசுறேன். எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க மணிமேகலை? கடலூர்ல இருந்து. ஓகே, உங்க கேள்விகளை கேளுங்க, டாக்டர் இருக்காங்க. சரி. ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து 19 இயர்ஸ் ஆகுது, கல்யாணம் ஆகி 2 இயர்ஸ் ஆகுது. ஓகே. இப்போ வந்து நான் வந்து கன்சீவா இருக்கேன்னு போய் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல யூரின் டெஸ்ட் பண்ணதுல கன்சீவா இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. சரி. ஓகே. சரி, அதுக்கப்புறமா பார்த்தா ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல துடிப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேம்மா. சரி. அதுதான் என்னன்னு பயமா இருக்கு. துடிப்பு இல்லைன்னா ஓகே. எவ்வளோ டேஸ் ஆகுதும்மா நீங்க இந்த ஸ்கேன் பார்க்கும்போது? எவ்வளோ டேஸ் ஆச்சு? இப்போ ஒரு 55 டேஸ் ஆகுது. அக்டோபர் 24 குளிச்சேன். சரி. ஓகே. அதுக்கப்புறம் இன்னும் பீரியட்ஸே வரல. போய் செக் பண்ணதுல கன்சீவா இருக்குன்னு சொன்னாங்க, பட் துடிப்பு இல்லைன்னு சொல்றாங்க. ஓகேம்மா. இது மெடிசன்ஸ் கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு? டேப்லெட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, ஒரு ஊசி ஒன்று போட்டாங்க. சரி. ஓகே ஓகே. நோ இஷ்யூஸ். இது உங்களோட ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சிங்களா? என்னங்க? ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சியா உங்களுக்கு இது? ஆமாங்க. சரி. ஓகே. நோ இஷ்யூஸ்மா. ஜென்ரலாவே வந்து ஹார்ட் பீட் வந்து உங்களுக்கு அந்த 60 டேஸ்ல வந்து கிளியரா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஃபீட்டல் ஹார்ட் பீட். ஸோ இப்போ 55 டேஸ் ஆகிறதுனால உங்களுக்கு மெடிசன்ஸ் அண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு 5 டேஸ் வெயிட் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கவலைப்பட வேண்டாம். இந்த பீரியட்ல வந்து கொஞ்சம் நீங்க மைண்ட் லெவலையும் ஸ்ட்ராங் ஹெல்தியா இருக்கீங்கன்னா வந்து இது பண்ணிக்கலாம். பிகாஸ் ஏன்னா வந்து சில பேருக்கு வந்து ஹார்மோன்ஸ் கொஞ்சம் இம்பேலன்ஸா இருக்கு, அந்த போதுமான அளவுக்கு சஃபிஷியண்டா இல்லை அப்படின்னாலும் அந்த ஃபீட்டல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் டிலேயா தெரியலாம். ஸோ 60 டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க. வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், அவங்க கேட்ட ஒரு விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க. பேர் சுரேஷ் மேடம், நார்வேல இருந்து ஃபோன் பண்றேன். ஓகே, உங்களுடைய கேள்விகளை கேளுங்க சுரேஷ், டாக்டர் இருக்காங்க. ஹலோ டாக்டர். எஸ் சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? இந்த மேடம் எனக்கு இந்த கால் முட்டு 2 முட்டம் நல்ல வலியாட்டு இருக்கு. ஓகே. சரி. ஆனா அந்த வீக்கம் அப்படி ஒண்ணுமே இல்ல பாத்துடுங்க. ஓகே. சின்ன பிராயத்துல பாத்துடுங்கன்னா அப்படியே ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்க தாளம் அப்படியே விழுந்திருந்தேன். பிறகு ரத்தம் எல்லாம் டெஸ்ட் பண்ணி டாக்டர் பார்க்க இளம்புல வாதம் அப்படி இருக்குன்னு அப்படி
அடுத்தது அந்த பிரச்சனை எல்லாம் அப்படி இல்லாம இருந்து இப்ப நம்ம கொஞ்ச நாள் கொண்டு ஒரு 4-5 வருஷமா வேலைக்கு அப்படி போயிட்டு இருக்கிறதுனால அப்படி எப்ப நின்றுட்டு இருக்கனால அந்த கால் 2 முட்டம் பயங்கர வலி மாதிரி அப்படி இருக்கும். ஓகே. அப்படி இருக்கு மேடம். அதுக்கு என்ன பண்றது? ஓகே. வாக்கிங் எல்லாம் உங்களால பண்ண முடியுதுங்க? நடை பண்ணும்போது ஈஸியா இருக்குதுங்களா உங்களால? அப்படி எல்லாம் பிரச்சனை இல்லை மேடம். அப்படி நம்ம நிக்கும் போது இருக்கும் அப்படி லைட்டா அந்த வலிச்சு அந்த கடுத்து பிடிச்சிட்டு அப்படி வலிச்ச மாதிரி முட்டு தெரிஞ்சுங்க. அந்த கை முட்டம் அப்படி வலிச்சு பிடிச்சிட்டு அப்படி இருந்த மாதிரி இருக்குது. சரி, ஓகே ஓகே. ஸோ நீங்க சொல்றது வந்து கிட்டத்தட்ட இந்த வாதம் மாதிரி இருக்கு சிம்டம்ஸ் எல்லாமே. ஸோ இது ஹோமியோபதி மெடிசன்ஸை சரி பண்ணலாம் சார். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கிளியரான சிம்டம்ஸ் தேவை. ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ வருட காலமாக இருக்குது, மரத்து பொருத்தன்மை, இல்லை வந்து அந்த சைடு வந்து அது கால் கை அல்ல வந்து அதில் ஏதாவது மரத்து பொருத்தன்மை வீக்கம் ஏதாவது இருக்கா, ரெஸ்ட்ரிக்டட் மூவ்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி மெடிசன்ஸ் மூலியமா வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். கவலைப்பட வேண்டாம். வணக்கம் மேடம். ஹலோ சார், உங்க பெயர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? என் பேர் சுந்தரம், ஆவடியில இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகே சார், உங்களுடைய கேள்விகளை கேளுங்க, டாக்டர் இருக்காங்க. நான் வந்து இப்போ வந்து நான் இந்த கம்ப்யூட்டர் ரூம்ல உட்காந்துருக்கேன் மேடம். ஓகே, சரி சார். இந்த பேக் பெயின் வந்து எனக்கு இந்த 1 ஹவர்ல உட்காந்துருந்தா வச்சுங்க, கிட்டத்தட்ட ஒரு 3600 செகண்ட்ஸ் உட்காந்துருந்தா பேக் பெயின் வருது. ஓகே. ஏன்னா நம்ம வந்து நார்மலா வந்து ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு 3 ஹவர்ஸ் உட்காரலான்னு ஒன்று சொல்றாங்க. ஸோ 10,800 செகண்ட் உட்காரலான்னு சொல்றாங்க. பட் 10,800 செகண்ட் உட்கார்ந்தா இட் வில் டேக் ஏ மோர் பெயின். நார்மலா உட்கார வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. ஓகே. அது எப்படி அவாய்ட் பண்றது? எவரி 1 ஹவர் எந்திரிச்சு வெளில போனா ஒர்க் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு இதுக்கு ஏதாவது விளக்கு, ஏன்னா நார்மலா இதுதான் வந்து ஹோமியோபதி வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா பெட்டர். அதுக்காக ஏன்னா நார்மலா ஒரு படம் பார்க்கறதுனால 3 மணி நேரம் உட்காருவோம், பஸ்ல போறதுனால 3 மணி நேரம் ஆகும். ஸோ இந்த 3 மணி நேரம் நம்ம பேஷன்ஸா தான் உட்காந்துருப்போம், எந்த வேலையும் செய்ய மாட்டோம். ஆனா கம்ப்யூட்டர்ல உட்காந்துனா மட்டும் தான் இந்த பேக் பெயின் தெரியுது. ஓகே, நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன அப்படின்னா வந்து எப்போதுமே நம்ம பாடிக்கு வந்து அதாவது சொல்லுவாங்க ஜென்ரலா இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் வந்து இருக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டே இருந்தாலும் கண்டிப்பா ஆக்குபேஷன் வந்து எல்லாருக்கும் முக்கியமான ஒரு விஷயம் தான். ஸோ ஆக்குபேஷன்ல வந்து நிறைய நீட்ஸ் அது எல்லாமே வந்து நமக்கு இருக்கு. பட் இருந்தாலும் வந்து உங்களோட ஹெல்த்தையும் நீங்க வந்து பாத்துக்கணும். இவ்வளோ மணி நேரம் தான் உட்காரணும்னா அவ்வளோ மணி நேரத்தை உட்காரணும். அதுக்கேற்ற மாதிரி உங்க பாடியோட கெப்பாசிட்டியும் வந்து இருக்கும். அதுக்கு மேல யாருக்கும் வந்து அந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்கா இருக்காது. ஸோ தொடர்ந்து வந்து நீங்க உட்காந்துட்டே இருக்கீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 1 மினிட் வந்து நீங்க கொஞ்சம் எழுந்து நடந்துக்கிறது ஒரு அவங்க நிக்கிறது அது மாதிரி பண்ணும் போது வந்து கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஃபிளெக்சிபிலிட்டிஸ் அந்த இம்மொபிலிட்டிஸ் வந்து ஸ்ட்ரெங்தனிங் அப் ஆகும். பிகாஸ் ஒரே பொசிஷன்ல இருக்கதான் அந்த ஜாயிண்டா இருந்தாலும் சரி, அந்த மசில்ஸா இருந்தாலும் சரி, அதுக்கு சம்பந்தப்பட்ட நர்வ்ஸ், பிளட் வெசல்ஸ் எதுவா இருந்தாலும் கண்டிப்பா வந்து அதுவும் கொஞ்சம் லேசி ஆயிடுது. ஸோ லேசி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், அந்த இடத்துல பெயின், மரத்து பொருத்தன்மை, ரேடியேட்டிங் பெயின், சில பேருக்கு வீக்கம் வரலாம், சில பேருக்கு தொட்டாலே வலி இருக்கு, டெண்டர்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்க ஆக்குபேஷன் இருந்தாலும் நீங்க வந்து ரொம்ப நேரம் உட்காராம ஒரு 2 மினிட்ஸ் ஆர் 1 மினிட் வந்து நடக்கிறது, நிக்கிறது அப்படி பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த மொபிலிட்டியை வந்து நீங்க கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். நோ வரிஸ். ஓகே ஓகே மேம், நிகழ்ச்சியில் அடுத்த காலர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பெயர்? சுகன்யா தேவி. என்னங்க? சுகன்யா தேவி. சுகன்யா, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? கோயம்புத்தூர். மேம், உங்களுடைய வாய்ஸ் கிளியரா இல்ல, கொஞ்சம் லவுடா பேசுங்க. கோயம்புத்தூர்ல இருந்து. ஓகே, உங்க கேள்விகளை கேளுங்க, டாக்டர் இருக்காங்க. கல்யாணமே 6 months ஆயிடுச்சு. ஓகே, சரி. பீரியட் வந்து தள்ளி ஆகுது. அப்புறம் 1 மாசம் வந்து ஆகல, அதுக்கப்புறம் ஆயிடுச்சு. ஸோ 2 வாரத்துக்கு அப்புறம் பீரியட் ஆயிட்டே இருக்கு. சரி, ஓகே. உங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? மேரேஜ் பிஃபோர் பீரியட்ஸ் ரெகுலரா இருந்ததுங்களா? ஆமா, ரெகுலர்னா எவ்வளவு டேஸ்? 30 டேஸா 28 டேஸா? கரெக்டா 20 அன்னைக்கு ஆனா அடுத்த 20 அன்னைக்கு கரெக்டா ஆகும். சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு இந்த 6 months எப்படி இருக்கு? தள்ளி எவ்வளவு டேஸ் தள்ளி போதுமா? 1 வாரம் 2 வாரம் அப்புறம் 1 மாசம். சரி, ஓகே. ஆனா அந்த ஃப்ளோ நார்மலா இருக்குதுங்களா? இப்போ ஃப்ளோ இருக்கும் இல்லையா, 3 days 5 days இது மாதிரி ஃப்ளோ இருக்கும் இல்லைங்களா, அது நார்மலா இருக்குதுங்களா? நார்மலா இருக்கு. 3 days இருக்கு, 4 days. சரி, ஓகே. பெயின் அது மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன், தலை சுத்து, டயர்ட்னஸ் அது மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது இருக்குங்களா? பெயின் ஆகுது, வாமிட் வருது. சரி, ஓகே. இது வந்து வீக்னஸ்னாலையும் உங்களுக்கு வந்து இருக்கலாம். சில பேருக்கு டென்ஷன்னாலையும் இது மாதிரி ஹார்மோன்ஸ் வந்து டக்குன்னு சேஞ்சஸ் ஆகிறதுனால அந்த ஃப்ளோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் வேரியேஷன் காட்டும். பிகாஸ் முன்னாடி உங்களுக்கு வந்து 30 days சைக்கிள் 28 days சைக்கிள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ திடீர்னு சில பேருக்கு வந்து சம் டென்ஷன்ஸோ, மன அழுத்தம், இல்லை சம் பயம்,
கன்ஃபியூஷன்ஸ் அது மாதிரி இருந்தாலும் அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் என்ன பண்ணுன்னா ஃபீமேல் ஹார்மோன்ஸை லைட்டாக வந்து ஒரு சேஞ்சஸ் கொண்டு போய் விட்டுடும். ஸோ அதனால கூட உங்களுக்கு ஒரு 1 வீக் அது மாதிரி தள்ளி போகலாம். பட் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இன்னும் வந்து அடுத்தடுத்த சைக்கிளுக்கும் இருக்கு அப்படின்னா, ஸோ ஆஃப்டர் நீங்கள் மேரேஜ் வரை இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, ஒன்ஸ் வந்து ஒரு வாட்டி உங்கள் ஹார்மோன்ஸ் எப்படி இருக்கு அண்ட் யூஎஸ்ஜி ஸ்கேன் மூலமா கர்ப்பப்பை கருமுட்டைப்பை வந்து நல்லா இருக்கான்றதை செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது தான். பிகாஸ் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா கொஞ்சம் ப்ரெக்னன்சி டிலே ஆகும். ஸோ டெஸ்ட் ஒன்ஸ் எடுத்து பார்த்துக்கோங்கம்மா. எவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எடுத்து பார்த்துக்கிறது நல்லது தான். ஓகே ஓகே மேம், ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நிகழ்ச்சியில் அடுத்த காலர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பெயர்? கவிதா பேசுறேன் மேடம். கவிதா, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? உடன்பட்டிலிருந்து ஃபோன் பண்றோங்க. ஓகே, டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய கேள்விகளை கேளுங்க கவிதா மேம். சரி, சொல்லுங்கம்மா. இடுப்பு வலிங்க மேடம். ஓகே, சரி. கால் வலி பயங்கரமா ஆகுதுங்க. ஓகே. அதுக்கு கேட்கலான்ட்டு. ஓகே, சரி. இது கம்ப்ளைண்ட்ஸ் எப்படி ஆரம்பிச்சது உங்களுக்கு? இடுப்பு பயங்கரமா இடுப்பு வலி ஆயிட்டு இருக்குதுங்க. சரி. அப்புறம் கால் வலி நடக்க முடிய மாட்டேங்குதுங்க. சரி, ஓகே ஓகே. என்ன ஏஜ்மா உங்களுக்கு? என்ன வயது? 37 ஆச்சுங்க மேடம். சரி, ஓகே ஓகேம்மா. ஓகே. ஸோ மோஸ்ட் ஆஃப் பெண்களுக்கு வந்து 35+ போகும்போதே வந்து அந்த ஃபீமேல் ஹார்மோன்ஸ், ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் சொல்றோம் இல்லையா, அந்த ஹார்மோன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து லோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி லோ ஆகுதுன்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனுக்கு சம்பந்தம் உள்ள அந்த கால்சியம் அப்படின்னு சொல்றோம், அந்த கால்சியம் எலிமெண்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமா குறையிறது அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாடி வீக்னஸ் அதெல்லாம் வரலாம். இப்போ வந்து ஏர்லி ஸ்டேஜஸ்ல இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய லெவல்ல சிம்டம்ஸ் இல்லாம பெயின் மட்டும் இப்போதைக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இப்படியே இருந்தாலும் பட் இதுக்கு மெடிசன்ஸ் நீங்க கண்டிப்பா எடுத்துக்கிறது அவசியமான ஒரு விஷயம் தான். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஹோமியோபதி மெடிசன்ஸ்ல எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்களோ அந்த ஸ்டேஜ்ல இருந்து சிம்டமேட்டிக் ரிலீஃப் வந்து கண்டிப்பா ஹோமியோபதி மெடிசன்ஸ்ல கொடுக்க முடியும். பிகாஸ் மெடிசன்ஸ் எல்லாமே வந்து பேசிக் லெவல்ல இருந்தா இம்ப்ரூவ்மெண்ட்காக ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸும் உணவுல நீங்க எடுத்துக்கும் போது கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சரியாயிடும் உங்களுக்கு. ஓகே ஓகே மேம், ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நிகழ்ச்சியில் அடுத்த காலர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க. என்னோட பேர் வந்து செல்வம் மேடம். என்ன சார்? செல்வம். எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? தென்காசி மேடம். ஓகே, உங்களுடைய கேள்விகளை கேளுங்க, டாக்டர் இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார். மேடம், அதாவது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்லடப்பு அப்படின்னு சொல்லி ஒரு 6-7 mm இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க மேடம் ஸ்கேன்ல. என்ன சார், எந்த இடத்துல கல் இருக்குன்னு சொல்லிருக்காங்க? அதாவது சின்ன கல்லடப்பு அப்படின்னு சொல்லி ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல இருக்கு மேடம். எவ்வளவு சைஸ் இருந்தது? அது வந்து 7 mm மேடம். ஓகே. அது எப்போ பாத்தீங்க? ரீசெண்டா பாத்தீங்களா இல்ல? அதாவது எனக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே இருந்துச்சு. சரி. இப்போ பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்து இப்போதைக்கு வலி இல்லாம இருந்துச்சு. இப்போ ஒரு 3 months வலிக்கு மேடம். ஓகே. அந்த 3 months பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஹோமியோபதி லோக்கல்ல வந்து ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் வந்து மருந்து குடிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி. இதுல பாத்தீங்கன்னா இப்பவும் பாத்தீங்கன்னா அந்த இடுப்பு வலி, அப்புறம் காலு பிட்டி வலி இதெல்லாம் வந்து ரொம்ப வலிக்கு. இப்பவும் தற்சமயமா வந்து ஒரு 2 days முன்னாடி ஸ்கேன் பண்ணி பார்த்தேன். பார்த்ததுல பாத்தீங்கன்னா அதே இடமும் அப்படி இருக்கு மேடம். ஆனா வலி மட்டும் வெலா வலிக்கு, பிட்டியெல்லாம் வலிக்கு, இடுப்பெல்லாம் வலிக்கு மேடம். ஆனா யூரின்லாம் நல்லா ஃப்ரீயா போகுது. ஓகே ஓகே, சரி. ஓகே. ஸோ வந்து உங்களுக்கு 7 mm சொல்லியிருக்கீங்க. இப்போ 0.7 cm அளவில் தான் இந்த கிட்னி ஸ்டோன் சைஸ் வந்து இருக்கு உங்களுக்கு. பட் என்ன ரீசன்னா வந்து நாள்பட்ட டியூரேஷன், அதாவது க்ரானிக்கா வந்து உங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. 2 வருட காலமா இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் நீங்க எடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. கண்டிப்பா ஹோமியோபதி மெடிசன்ஸ் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் சார். ஃபர்ஸ்ட் அந்த சைஸை வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி புதுசா வந்து ஸ்டோன் ஃபார்மேஷன் ஆகாத மாதிரி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். மோஸ்டா கிட்னில வந்து ஸ்டோன்ஸ் இருக்கும் போது இப்போ நீங்க சொன்ன மாதிரி பேக் பெயின் அண்ட் அந்த பெல்விக் பெயின் அந்த மாதிரி விஷயங்கள் சகஜமான விஷயம் தான். ஸோ யூரினேஷன் எல்லாம் உங்களுக்கு நார்மலா இருக்கிறதுனால பயப்பட வேண்டாம். 3 months இப்போ நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் ரெகுலரா நீங்க எடுக்க தான் சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். பிகாஸ் இவ்வளவு வருட காலமா இருக்கக்கூடிய இந்த சிம்டம்ஸ் வந்து திடீர்னு குறைஞ்சிடாது இல்லையா. இந்த ஸ்டோன் ஃபார்மேஷன் வந்து மெல்ல மெல்ல உங்களுக்கு சரியாயிட்டே வரும். புதுசா உருவாக்கம் வராத மாதிரியும் அந்த பெயின் நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி பெயினும் வந்து கிராஜுவலா ரெடியூஸ் ஆயிக்கும். ஹோமியோபதி மெடிசன் தொடர்ந்து எடுத்துக்கோங்க. ஓகே, ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. உங்க டிவி ஸ்கிரீன்ல ஸ்க்ராலிங்ஸ்ல நம்பர்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல்ல ஸ்ட்ரெயிட்டா போய் நீங்க கன்சல்ட் பண்ணும்போது உங்களுக்கான தீர்வுகள் வழங்கப்படும். நிகழ்ச்சியில் அடுத்த காலர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் பிலிப்ஸ் மேடம், சேதாப்பட்டுல இருந்து பேசுறோம். ஓகே சார், டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்விகளை கேளுங்க. அதற்கு முன்னாடி உங்களுடைய டிவி வால்யூமை முழுமையா குறைச்சிடுங்க. ஓகே மேடம். சொல்லுங்க சார்.
சார் நீங்க உங்க கேள்விகளை கேட்கலாம், கேளுங்க. மேடம், டாக்டர், I have problem up backside spinal, I think central bone last in the sharp area is a little bit too much pain is there every time. Okay. When I go to flush or something, sitting, shit passing also there. Problem is there. Okay. That is, already we are taking that MRO and everything. They said only for you to exercise or something. Okay. அப்படி சொல்றாங்க. பட் நான் ப்ராப்ளம் அது ரெக்டிஃபை ஆகிற மாதிரி தெரியல. ஓகே. ஸோ வாட் இஸ் கிவன் இன் எம்ஆர்ஐ ரிப்போர்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? வேற ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்களா? லைக் லோவர் லம்பார் ரீஜன் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கு, L3, L4, L5 இல்லை ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? அது ஒன்றும் ஒன்றும் இல்லை. பட் நீங்க வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்க. பட் நான் வந்து கொஞ்சம் வண்டிங்க ஓட்டுறதுனால அந்த மார்னிங் ஆரம்பிச்சா ஈவினிங் வரைக்கும் டிராவலிங் தான் இருக்கும் கொஞ்சம். சரி. அதனால இருக்குமோ இல்ல. ஓகே, நீங்க சொல்ற இந்த சிம்டம் வந்து ஓவர் ஸ்ட்ரெயினாலையும் இருக்கலாம். பட் இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா வந்து லோ பேக் ஏக்ல ப்ராப்ளம் வரும்போது கொஞ்சம் கவனமா மெடிசின்ஸ் எடுத்துக்கிறது வந்து நல்லதுதான். என்ன ரீசன் அப்படின்னா வந்து அந்த லோ பார்ட் ஆஃப் த பேக்ல தான் வந்து உங்களோட இந்த யூரினரி பிளாடர் அண்ட் அந்த மோஷன் பேக் எல்லாமே இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல பிரச்சனை வரும்போது இப்போ நீங்க சொன்ன மாதிரி யூரின் பாஸ் பண்ணும்போதோ இல்லை மோஷன் பாஸ் பண்ணும்போதோ வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறது இயற்கையான விஷயம் தான். ஸோ இனிஷியல் ஸ்டேஜாக இருந்தாலும் உங்களுக்கு எம்ஆர்ஐல வந்து ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு அப்நார்மாலிட்டிஸும் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ மேபி மசில் ஸ்ட்ரெயின்னாலையும் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி டிராவலிங் அதிகமாக இருக்கிறதுனால ஓவர் ஸ்ட்ரெஸ்னாலையும் ஸ்ட்ரெயினாலையும் கூட வந்திருக்கலாம் அந்த லோ பேக் ஏக்ல. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் இருந்தாலும் ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கும் போது ஆரம்ப காலகட்டத்திலேருந்து உங்களுக்கு மெடிசன்ஸ் கோர்ஸ் இருக்கிறதுனால கிராஜுவலாக இம்ப்ரூவைசேஷன் இருக்கும். ஸோ பெயின் மட்டும் ரிலீவ் ஆகாது, அதுக்கு சம்மந்தப்பட்ட சிம்டம்ஸான அந்த யூரினரி டிஸ்கம்ஃபர்ட்ஸ் அதுவும் வந்து உங்களுக்கு கிராஜுவலாக சரியாயிட்டே வரும். ஓகே, ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நிகழ்ச்சியில் அடுத்த காலர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கங்க. வணக்கம், உங்க பெயர்? திண்டுக்கல்ல இருந்து ஆர் பாப்பாச்சிங்க. ஓகே, உங்களுடைய கேள்விகளை கேளுங்க சார், டாக்டர் இருக்காங்க. ஹலோ. சொல்லுங்க. வணக்கம். இந்த முதுகுத்தண்டு சவ்வு விலகி இருக்கீங்க. ஓகே. நாங்க ஒரு 5-6 வருஷமா பார்த்துட்டே இருக்கீங்க. சரி. அது சரியாகவே மாட்டேங்குது. அதுக்கு என்ன செய்யலாம் என்னங்க? ஓகே. இதுக்கு நீங்க டெஸ்ட் எடுத்து பார்த்திருக்கீங்களா? ஏதாவது பிளட் டெஸ்ட் இல்ல ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ்? டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டே தான் இருக்கீங்க. ஓகே. என்ன சொல்லிருக்காங்க அதுல? அது வந்து வலிக்கு ஒண்ணு ஊசி போற மாத்திரை கொடுக்குறாங்க, அதான் செய்யறாங்க. ஓகே, சரி. ஓகே. ஸோ வந்து உங்களுக்கு டிஸ்க்ல பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. 4-5 இயர்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. டிஸ்க்ல ப்ராப்ளம் இருக்கும்போது கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் வந்து அதிகமாவே நமக்கு வந்து காட்டும். பிகாஸ் ஏன்னா அந்த டிஸ்கோட முக்கியமான ஃபங்க்ஷனே வந்து நம்ம பாடிக்கு ஃபிளெக்சிபிலிட்டி, முதுகு தண்டுக்கு வந்து அதாவது ஃபிளெக்சிபிலிட்டி, ஸோ அந்த வளையும் தன்மை அதெல்லாம் வந்து பேலன்ஸ்டா பார்த்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த டிஸ்கில் வந்து பிரச்சனை வரும்போது கொஞ்சம் வந்து நீங்க ரெகுலரா மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டாதான் அந்த கம்ப்ளைண்ட் சரியாகும். ஹோமியோபதி மெடிசன்ஸ்ல கண்டிப்பா சரி பண்ண முடியும். ஸோ அந்த டிஸ்க்லேருந்து வரக்கூடிய ஃபங்க்ஷனிங்க வந்து ஆரோக்கியப்படுத்திக்கலாம். சொல்லுங்க. சரிங்க. அதான் ஆபரேஷன் ஏதாவது பண்ணணுங்களா? அதுக்கு ஏதாவது இல்ல, நீங்க ஆபரேஷன் எடுத்த உடனே பண்றதை விட மெடிசன்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. மெடிசன்ஸ் எடுத்து அது வந்து அந்த டிஸ்க்குக்கான அந்த ஃபங்க்ஷன் செயல்திறன் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம ஆரோக்கியப்படுத்துறதுனால உங்களுக்கு இதனால நெக்ஸ்ட் பக்க விளைவு வராத மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ சர்ஜரி வந்து அவசியம் கிடையாது. நிகழ்ச்சியில் அடுத்த காலர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பெயர்? சரண்யா, நாமக்கல். சரண்யா. சரண்யா தானங்க? ஓகே, டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்விகளை கேளுங்க. சொல்லுங்க சரண்யா, என்ன கம்ப்ளைண்ட்ஸ் உங்களுக்கு? நான் ஏற்கனவே கால் பண்ணிருக்கேன். ஒரு நிமிஷமா, உங்களோட கிளியரா இல்லை எனக்கு. ஹலோ சரண்யா, கொஞ்சம் லவுடா பேசுங்க. உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுமா, கொஞ்சம் சிக்னல் ப்ராப்ளம் இருக்கு, தள்ளி வந்து பேசுங்க. பேக் பெயின் இருக்கு எனக்கு. நான் காலேஜ் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிருக்கேன். சரி. ஒர்க் பண்ணிருக்கேன். ஓகே. டெலிவரிக்கு முன்னாடி பேக் பெயின் இருந்தது. கீழே படுக்க தவளை படுக்கதான் படுக்க முடியும். அப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் கொஞ்சம் சரியா இருந்தது. பீரியடுக்கு கரெக்டா இருந்துச்சு டெலிவரி டைம்ல. டெலிவரிக்கு அப்புறம் இப்ப பெட்ல படுக்கவே முடியுது, டைம்லயே படுக்க முடியல. பகல நல்லா இருக்கு. இப்போ நைட்டு படுக்கும்போது வலி இல்லை. கரெக்டா விடிய காலையில ஒரு 5 to 6 மணில இருந்து எந்திரிக்க படுக்கவே முடியாது. ஒரு 5 நிமிஷம் எந்திரிச்சு உட்காந்துட்டு மறுபடியும் படிப்பேன். ஓகே, நீங்க பேக் பெயின் இருக்குன்னு இப்ப சொல்றீங்க. ஸோ டெலிவரிக்கு அப்புறம் இன்னும் அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க. டெலிவரி நார்மல் டெலிவரிங்களா இல்ல சிசேரியனா? இல்ல, சிசேரியன் தான். சிசேரியன் டெலிவரிங்களா? சரி. இப்ப எவ்வளவு நாள் ஆச்சு உங்களுக்கு?
எவ்வளோ நாள் ஆச்சு சிசேரியன் டெலிவரி ஆயிட்டு எவ்வளோ நாள் ஆச்சுன்னு கேட்குறேன். 8 months ஆகுது. 8 months ஆகுது இல்லையா? ஓகே ஓகே நோ வரிஸ்மா, நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா வந்து அனஸ்தெட்டிக் எஃபெக்ட் இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த இடம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம அதிகமா ஒர்க் பண்ணக்கூடாது, ரெஸ்ட் எடுக்கணும்ன்ற ஒரு நேச்சர் எல்லா விமனுக்குமே இருக்கும். அது ஆஃப்டர் சிசேரியனுக்கு அப்புறம் இப்போ நான் வீட்லயே இருக்க ஒர்க் பண்ணல, 2 years வரைக்கும் இது வரைக்கும் ஒர்க் பண்ணிருக்கேன். ஏஜ் வந்து 26. ஓகே அது வந்து பிரச்சனை கிடையாது. என்னன்னா உங்களுக்கு அந்த சிசேரியனுக்கு அப்புறம் வரக்கூடிய சிம்டம்ஸ் அது கண்டிப்பா வந்து ஒரு 1 year ஆகுது. நீங்க அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்ட் டெலிவரிக்கு முன்னாடி எனக்கு இந்த பேக் பெயின் இருந்தது. பெட்ல என்னால படுக்க முடியாது, தரையில மட்டும்தான் படுக்க முடியும். பட் இப்ப தரையில படுக்க முடியல. அதுதான் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பிஃபோர் டெலிவரியே உங்களுக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருந்திருக்கு. பேக் கேக்ன்றது ஒரு பெயின் சிம்டம் அப்பவே உங்களுக்கு இருந்திருக்கு. இப்போ ஆஃப்டர் டெலிவரி வந்து இன்னும் அந்த போஸ்ட் சிசேரியன் செக்ஷனுக்கு அப்புறம் நார்மலாவே பெண்களுக்கு வந்து 8 to 10 months வரைக்கும் இந்த பெயின் கம்ப்ளைண்ட் கண்டிப்பா இருக்கும். பிகாஸ் ஏன்னா ஸ்ட்ரெயினா இருக்கும் உங்களுக்கு அந்த பெல்விக் ரீஜன் அண்ட் இன்ஜெக்ஷன் அனஸ்தெட்டிக் இன்ஜெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஆல் டுகெதர் வந்து வீக்னஸ் இருக்கிறதுனால இன்னும் வந்து உங்களுக்கு பெயின் அதிகமாக தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முன்னாடியே வந்து லோ பேக் பெயின் இருக்கிறதுனால அடிஷனலாக உங்களுக்கு ஆடப் ஆயிருக்கு. ஸோ இதை நீங்கள் கவலைப்படாதீங்க. ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கும் போது வந்து ப்ரீவியஸாக இருந்த அந்த பேக் ஏக் அண்ட் இப்போ வந்து போஸ்ட் சிசேரியன் செக்ஷனுக்கு அப்புறம் வந்து கூட எந்த சைட் எஃபெக்ட்ஸுக்கும் சேர்த்து மெடிசன்ஸ் எடுக்கும் போது கண்டிப்பா சரியாகும். கொஞ்சம் நீங்க பாடி மூவ்மெண்ட்ஸ் மட்டும் மாடரேட்டா பண்ணிட்டே இருங்க. ரொம்ப பெட் ரெஸ்ட் எடுத்தாலும் அந்த ஜாயிண்ட்டுக்கான மொபிலிட்டி வந்து குறைய ஆரம்பிச்சு, ஃபங்க்ஷனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து குறைய ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இன்னும் வந்து பெயின் அதிகமா இருக்கும். டயர்ட்னஸ், இந்த ரெஸ்ட்லெஸ் சென்சேஷன் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். ஸோ மெடிசன்ஸ் வித் மாடரேட் மூவ்மெண்ட் கண்டிப்பா நீங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் ஷரண்யா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நிகழ்ச்சியில் அடுத்த காலர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ வணக்கம், என் பேர் வந்து பிரகாஷ். எங்கேருந்து கால் பண்ணிருக்கீங்க பிரகாஷ்? கோயம்பேடுல இருந்து கால் பண்றோம், சென்னை. ஓகே பிரகாஷ், டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்விகளை கேளுங்க. ஹலோ மேம், வணக்கம் மேம். எஸ் வணக்கம், சொல்லுங்க மேம். எனக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து மூட்டுக்கு வந்து எலும்பு புரோக்கன் ஆயிடுச்சு. எந்த இடத்துல சார்? லெஃப்ட்டுக்கு. ஓகே, சொல்லுங்க பிரகாஷ். ஓகே, சம் டிஸ்டர்பன்ஸ். ஓகே, அண்ட் நம்ம நிகழ்ச்சியில் நான் கேட்ட இந்த கொஸ்டின் வந்து சர்விக்கல் ப்ராப்ளம் இருந்தா இப்போ நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கழுத்து வலி இருக்கிறது வந்து அப்படியே ஷோல்டர் பெயினா இருக்கும். அண்ட் ஷோல்டர் பெயின் வந்து நிறைய பேருக்கு வந்து அதாவது ஹார்ட்ல வந்து பெயின் இருக்கும். என்ன நினைச்சிருவாங்க, நமக்கு கார்டியாக் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, ஹார்ட் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குமான்னு பயப்படுவாங்க. ஸோ ரெண்டு வலிக்கும் என்ன டிஃபரன்ஸ் மேம் ரெண்டுக்கும்? ஓகே, ஸோ மோஸ்ட்லி என்னன்னா நம்ம கழுத்து எலும்புல தேய்மானம் இருக்கும்போது வந்து ஷோல்டர் ரெண்டு புறம் ஷோல்டர்லயும் வந்து பெயின் வரலாம். சில பேருக்கு ஆல்டர்னேட்டிவா ஏதோ ஒரு சைட் வீக்கா இருக்கும்போது வந்து வரலாம். ஸோ சில பேருக்கு அதோட சேர்த்து செஸ்டும் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன ஆகும்னா செஸ்ட் வேற, அதாவது ஹார்ட் கம்ப்ளைண்ட்ஸ் வேற, இது வந்து வேற. ஹார்ட் கம்ப்ளைண்ட்ஸ் ஆரம்பிக்கிற ரீஜனே வந்து அந்த கார்டியாக் ரீஜன், லெஃப்ட் செஸ்ட் சைடு தான். பட் அது ஆரம்பிச்சு அந்த எந்த சைடு வந்து ஐ மீன் லெஃப்ட் முழுக்க அந்த ஷோல்டர்லேருந்து கையோட ஃபிங்கர்ஸோட எண்ட் பாயிண்ட் வரைக்கும் அந்த பெயின் சிம்டம்ஸ் வந்து வரும். பட் ஆனால் இந்த கழுத்தெலும்பு தேய்மானம் பொறுத்த வரைக்கும் செஸ்ட்டுக்குள்ள அவ்வளோ இருக்காது. அது அவங்களே அந்த பயத்தினால வரக்கூடிய விஷயம் தான். ஸோ தோள்பட்டால் ஆரம்பிச்சு வரும், முக்கியமாக கழுத்துல வந்து ஆரம்பிக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கார்டியாக்ல வரும்போது வந்து மயக்கம், தலைச்சுத்து, ஒரு கன்ஜெஷன், செஸ்ட் வந்து டைட்டான ஃபீலிங்ஸ் அது மாதிரி இருக்கும். ஸோ அது வேற, இது வேற. ஓகே மேம், நிகழ்ச்சியில் ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பெயர் சார்? குணசேகர் மேடம். எங்கேருந்து கால் பண்ணிருக்கீங்க? சென்னையில இருந்து மேடம். ஓகே சார், டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்விகளை கேளுங்க. சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க சார், என்ன கம்ப்ளைண்ட்ஸ் உங்களுக்கு? சார் உங்களுடைய டிவி வால்யூமை முழுமையா குறைச்சிடுங்க. ஓகே. உங்க கேள்விகளை கேளுங்க. ஹலோ மேடம், குட் ஆஃப்டர்நூன். சொல்லுங்க சார், குட் ஆஃப்டர்நூன், சொல்லுங்க. மேடம், முதுகு வலி பயங்கரமா இருக்கு மேடம். எங்க பார்த்தாலும் உட்காரலாம், இல்லை படுக்கலாம் தான் தோணுது மேடம். ஓகே சார், எவ்வளவு வருட காலமா உங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு? ஆமா, இது ஒரு 2 months இருக்கு மேடம். அப்புறம் தூக்கமே வர மாட்டிருக்கு மேடம். தூக்கம் வராம மைண்ட் ரொம்ப அப்செட்டா இருக்கு மேடம். சரி, ஓகே. நீங்க இதுக்காக மெடிசன்ஸ் எதுவும் எடுத்துக்கலீங்களா இன்னும்? மேடம், மெடிசன்ஸ், மருத்துவம் எதுவும் எடுத்துக்கலீங்களா? இல்ல, எதுவும் எடுக்கல மேடம். சரி, சும்மா இதான் நார்மலா இதா இருக்குதுன்னா இப்ப அதிகமா இருக்கு மேடம். அதனால தான் சரி ட்ரீட்மெண்ட் என்ன இருக்குன்னு கேட்கலாம் மேடம் கிட்ட. ஓகே சார், கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இப்போ நீங்க 2 மாசமா தான் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. பட் சிம்டம்ஸ் சிவியாரிட்டி அதிகமா இருக்குன்னா ஒரு எக்ஸ்ரே அல்லது சிடி அது மாதிரி ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கிறது நல்லது தான். பிகாஸ் வந்து பெயினை பொறுத்த வரைக்கும் அந்த பேக் ஏக் இல்லை எந்த முதுகுத்தண்டு பிரச்சனையா இருந்தாலும் எப்படி நமக்கு வந்து உள்ள ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியும்னா பெயின் தான் ஃபர்ஸ்ட் சிம்டமே நமக்கு. ஸோ பெயின் வரும்போது தான் உள்ள பிரச்சனை இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கும். ஸோ 2 months உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் டெஸ்ட் இதை எடுத்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கிறது நல்லது. பிகாஸ் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாதிரியும் தெரியுது. நீங்கள் சொல்லும்போது தூக்கம் அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ சீக்கிரம் இதுக்கு டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க.
ஓகே, ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. அந்நிகழ்ச்சியில் அடுத்த காலர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பெயர்? மகாலட்சுமி மேடம், பெருங்குளத்தூர்ல இருந்து பேசுறேன். ஓகே மகாலட்சுமி மேம், டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்விகளை கேளுங்க. ஓகே மேடம். சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து 2 பேரும் மேடம் நார்மல்ல தான் மேடம் பிறந்தது. ஓகே. 2012ல ஒண்ணு, 2013ல ஒண்ணு. ஓகே. இப்போ வந்து ரீசெண்டா அந்த பேக் பெயின் ரொம்ப அதிகமா இருக்கு. முதுகு தண்டுல வந்து அந்த மணிமணியா இருக்கிறதெல்லாம் நமக்கு தொட்டா அந்த எலும்பு அப்படியே வலிக்குது. சரி, ஓகே. டாக்டர் வந்து அயன் கால்சியம் டேப்லெட் எழுதி கொடுத்துருக்காங்க. அது சாப்பிட்டாலும் பட் வந்து முதுகு தண்டு ரொம்ப பெயினாவே தான் இருக்கு. ஓகே ஓகே. அது நம்ம டீ ஷேப்ல பாட்டம் சைடுல டீ ஷேப் போட்டோம்னா ரைட் சைடுல ரொம்ப ஷேப் அந்த எலும்பு ரொம்ப வலிக்குது. ஓகே. நீங்க எக்ஸ்ட்ரா எடுத்து பார்க்கலீங்களா இன்னும் இதுக்காக? இல்ல மேடம், ஒரே எக்ஸசைஸ் மட்டும் சொல்லி கொடுத்தாங்க. சரி, பண்ணீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தா பார்க்கலாம், அப்படின்னா எக்ஸ்ரே ட்ரை பண்ணலாம்னு சொன்னாங்க. ஓகே ஓகே. சோ அந்த மாதிரி ட்ரை பண்ணாலும் நம்ம வீட்டு இதுல பசங்க வச்சுட்டு பண்ண முடியல. சரி, அதுக்கு வந்து வேற என்ன ட்ரீட்மெண்ட் பார்க்கலாமா என்னன்னு சொல்லி கேட்கலாம் தான். கண்டிப்பா ஹோமியோபதி மெடிசன்ஸ் ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. அண்ட் ஆஸ் அ ஃபீமேல் வந்து இருக்கும்போது நீங்க இன்னும் ஒர்க் அவுட் வந்து அதிகமா இருக்கும் இல்லையா? ஸோ டெய்லி உங்களோட ஒர்க்ஸ் நீங்க பண்ணணும். ஆட்டோமேட்டிக்கா இந்த பேக் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அது ஒன்றும் ஜாயிண்ட்ல பிரச்சனையா இருந்தாலும் இல்லை வந்து அந்த தசைக்கல்ல வந்து பிரச்சனையா இருந்தாலும் ஓவரா ஒர்க் பண்ணும்போது இன்னும் கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாகிட்டு தான் இருந்துட்டு இருக்கும். ஸோ எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் அதை மாடரேட்டா பண்ணீங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஓவரா ஸ்ட்ரெஸ் பண்ணி வந்து பண்ணிக்கணும்னு அவசியம் வந்து கிடையாது. பிகாஸ் உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறதுனால. அண்ட் அதே மாதிரி வந்து நீங்க மெடிசன்ஸ் இப்போ எடுத்துட்டு இருக்கீங்க சொல்லிருக்கீங்க, எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா அந்த எக்ஸசைஸ் பிசியோதெரபிக் எக்ஸசைஸ் வந்து ரெகுலரா பண்ணும் போது அதோட நீங்க ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கும் போது கம்ப்ளைண்ட் சரியாகும். பிகாஸ் வந்து எல்லா சிம்டம்ஸும் முதல்ல பெயின்ல தான் ஆரம்பிக்கும். பட் அது அடுத்த ஸ்டேஜ்ல போக போக தான் மரத்து பொருத்தன்மை, வீக்கம், ஸோ இடுப்புலேருந்து ஆரம்பிச்சு பாதம் வரைக்கும் எஃபெக்ட் ஆகிற தன்மை, சில பேருக்கு பாதம் மட்டும் சில்லுன்னு இருக்கும், நர்வ் எஃபெக்ட் ஆகிறதுனால இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வரலாம். இனிஷியல் ஸ்டேஜ்லேயே கவனமா நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது ஆரம்பத்திலேயே நம்ம அந்த டிசீஸ்க்கான சிம்டம்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா ஃபியூச்சர்ல வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப நன்றி மேம் கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. அண்ட் ஹோமியோ கேரை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து எப்படி வந்து டயக்னோஸ் பண்றீங்க இதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்க பெயர்? என் பேர் மாலா. எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க மேம்? நாங்க பெங்களூர்ல இருந்து கால் பண்ணிருக்கோம். ஓகே, உங்களுடைய கேள்விகளை கேளுங்க மாலா மேம், டாக்டர் இருக்காங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்க. வணக்கம். நாங்க பெங்களூர்ல இருந்து பேசுறோம். டாக்டர் கிட்ட பேசுறோம். சொல்லுங்கம்மா, டாக்டர் தான் பேசுறேன், சொல்லுங்க. ஆமா, இது எங்களுக்கு பீரியட் ஆகல. சரி, ஓகே. பீரியட் வந்து 2 குழந்தை இருக்கு எனக்கு. ஓகே, சரி. 2 குழந்தை இருக்கு. ஆபரேஷனும் பண்ணியாச்சு. ஆபரேஷன் பண்ணதுல இருந்து பீரியட் சரியா ஆக மாட்டேங்குது. ஓகே, என்ன வயது உங்களுக்கு? எனக்கு வயசு 30. ஓகேம்மா. ஒழுங்கா இல்ல அப்படின்னா வந்து சுழற்சி எப்படி இருக்கு உங்களுக்கு? 35 டேஸா 40 டேஸா அது சொல்லுங்க கரெக்டா. என்ன மேடம் புரியல? இப்ப மாதவிடாய் சரியா வரலன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. அது எவ்வளவு நாள் ஒன்ஸ் வருது, எவ்வளவு டேஸ் ஒன்ஸ் வருதுன்னு கேக்குறேன். ஒரு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வருது. ஓகேம்மா, சரி, ஓகே. ஸோ 3 months ஒன்ஸ் வருது வந்து நீங்க மெடிசன்ஸ் எடுத்துக்கிறீங்களா இல்லை அதுவே இயற்கையா வந்துருதுங்களா? இல்ல, இயற்கையா வரல, மெடிசன் தான் எடுத்துக்கிறோம். ஓகேம்மா, சரி, ஓகே. நீங்க சொல்றது வந்து கம்ப்ளீட்டா கண்டிப்பா இது வந்து ஒரு ஹார்மோன்ஸ் பிரச்சனை தான். ஸோ ஹார்மோன்ஸ் வந்து சஃபிஷியண்டா, அது போதுமான அளவுக்கு வந்து உற்பத்தி இல்லை. அது ஃபீமேல் எஃப்எஸ்ஹெச்சா இருக்கலாம், எல்ஹெச்சா இருக்கலாம், இல்லை ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் எதுவா இருந்தாலும் சரியா ஒர்க் பண்ணல, கொஞ்சம் வந்து டல்லா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஹார்மோன் ஃபிளக்சுவேஷன்ஸ் வரும். ஸோ கண்டிப்பா வந்து ஒரு ஹார்மோன்ஸ் ப்ரொஃபைல் டெஸ்ட் எடுத்துக்கோங்க, ஸ்கேனும் எடுத்துக்கோங்க. பிகாஸ் 30 years இருந்தாலும் கவனமா பாத்துக்கிறது நல்லதுதான். பிகாஸ் ஏன்னா ஜென்ரலா வந்து கர்ப்பப்பைங்கிறது வந்து எப்படி வந்து உங்களுக்கு அந்த பீரியட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுதோ அதே மாதிரி கால்சியத்துக்கும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸுக்கும் சம்பந்தம் இருக்கிறதுனால தான் டெஸ்ட் எடுத்து பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ இப்பவே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் மூலியமா சரி பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப நன்றி மேம் கால் பண்ணதுக்கு. அண்ட் மேம், இப்போ நீங்க வந்து ஹோமியோ கேரை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து டயக்னோஸ் பண்றீங்க அண்ட் இந்த ஸ்பாண்டிலைசிஸ் பிரச்சனைக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. ஸோ ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல்ல வந்து எந்த டிசீஸா வந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டீடைல் கேஸ் ஹிஸ்ட்ரி வந்து நாங்க எடுத்துறோம். ஸோ எதுக்காகனா ஹோமியோபதி மெடிசன்ஸ் ஜென்ரலாவே வந்து அவங்க டிசீஸோட சிம்டம்ஸ் அறிகுறிகள் எப்படி இருக்கு, டிஸார்டரோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கு, அண்ட் உடல் ரீதியா பிசிக்கலா அவங்க எப்படி இருக்காங்க, மைண்ட் வைஸ் அவங்க எப்படி இருக்காங்க, இது 3ஐயும் வச்சு அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அவங்களுக்கு.
ஸோ அப்படி கொடுக்கும்போது அந்த பேஷண்ட் இண்டிவிஜுவலாக அவங்க சஃபரிங்ஸ் வந்து படிப்படியாக சரியாயிட்டே வருது. அதே மாதிரி டயக்னோசிஸ் பர்பஸ் இருந்தாலும் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இன்வெஸ்டிகேஷன்ஸ் லைக் வந்து பிளட் டெஸ்ட், கம்ப்ளீட் பிளட் டெஸ்ட், இப்போ சில பேருக்கு முடக்குவாதம் அது மாதிரி இருக்குன்னா ருமேட்டிக் ப்ரொஃபைல்ஸ் அதை எடுத்துக்கலாம். சிடி, எம்ஆர்ஐ, எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது உள்ளுறுப்புகள் எப்படி இருக்கு, பிளட் ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் ரெகுலராக நாங்கள் மெடிசன்ஸ் கொடுக்குறோம். இப்போ அந்த தொடர்ந்து எடுக்கும் போது அந்த டிசீஸ் அந்த தாக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிட்டு சிம்டம்ஸ் வந்து இம்ப்ரூவைஸ் ஆகிறாங்க. ஓகே மேம். அண்ட் ஃபைனல் ஒரு கொஸ்டின் கேட்டேன். இப்போ அலோபதி மெடிசன்ஸ் எடுக்கிறவங்க ஹோமியோ மெடிசன் எடுக்கும்போது அது உடனே ஸ்டாப் பண்ணிடணுமா எப்படி? ஓகே, இல்லை அப்படி ஒரு நீட் எதுவுமே கிடையாது. பிகாஸ் ஏன்னா அந்த மெடிசன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு 1 hour கேப் அது மாதிரி விட்டுக்கிறது நல்லதான். அண்ட் ஹோமியோபதி எடுக்கும் போது திடீர்னு ஸ்டாப் பண்ண சொல்லவும் மாட்டோம். ஒரு கிராஜுவலாக போக போக மெடிசன்ஸோட டோசேஜ் அளவை படிப்படியாக டேப்பர் பண்ணி தான் ரெடியூஸ் பண்ண வைக்கிறோம். ஓகே மேம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த 1 hour வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாண்டிலைசிஸ் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக மக்களுக்கு புரியுற அளவுக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருந்தீங்க. ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கால் பண்ண நேயர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். அண்ட் நீங்கள் ஹோமியோ கேர் இன்டர்நேஷனலில் கன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்கள் டிவி ஸ்க்ரீனில் நம்பர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் கன்சல்ட் பண்ணலாம். இதே போல் வேறொரு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's me, Sharanya Kumar, signing out from Nalam Kaka.